ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டாங்களப்பா, நமக்கு தானே கிடைச்சிருக்கணும். இல்லை இல்லை ஈகோ அவங்களுக்கு தோணலையா? நான் எனக்கு அப்படி கிடைச்சதே கிடையாது, நினச்சதே கிடையாது. நான் எனது சார்பாக வந்து நான் வந்து மனு கட்டலை. எனக்கு நான் வந்து எனக்கு சீட் வேணும்னு சொல்லி நான் கேட்கல. எனது மனைவிக்கு நான் நெஞ்சில் தான் கேட்டேன். அவங்களுக்கு சீட்டு கிடைச்சா நான் சந்தோஷம் நினச்சேன். இல்லை, எனக்கு உள்ளூர வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து காதல் திருமணம் பண்ணேன். காதல் திருமணம் பண்ண பின்னாடி ஒரு காதல் திருமணம் பண்ணோம், ஏதோ வீட்டில் கல்யாணம் பண்ணோம், ஒரு குழந்தையாச்சு வீட்டில் இருக்க வச்சோம், அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பொது சமூகத்தை பார்த்துருக்கோம். நம்ம நீண்ட காலமாக ஒருத்தர் பார்த்து ஐக்கானாக பார்த்தவர், அவருடைய குடும்பத்தில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மேலே காதல் வந்துருச்சு. நீங்கள் சொன்னீங்களா அவங்க சொன்னாங்களா? இல்லை, அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து இப்போதைக்கு வேண்டாம், நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். தோழர் என்ன சொன்னார்? இல்லை, அவங்களுக்கு தெரியாது. எப்போ தகவல் தெரிஞ்சது? எனக்கு திருமணத்துக்கு பின்னாடி தான் தெரியும். லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் பின்னாடி தான் தெரியும். நீங்கள் இப்போ இந்த அரசியல் பிரச்சாரத்துக்கு போகிறீங்களே, இப்போ கையை பிடிச்சிட்டுலாம் போக முடியாது, நிறைய பெரிய கூட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போகும்போது உங்களுடைய இந்த ஆரம்பகால நாட்கள் நினைவுக்கு வருதா? ஆமாம், கண்டிப்பாக வருது. என்ன நினைவு வந்துச்சு? நல்ல நினைவு இருக்குது. இதுக்கு இவ்வளோ வைக்கப்படுறீங்க? இல்லை, இப்பயுமே என்னை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஒரு சில இடத்துல அவங்க தான் அவ்வளோ கூட்டு போகிறாங்க. வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய் நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலவுரிமை மீட்பு இயக்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் திருக்குமரன். வணக்கம்ண்ணா. வழக்கமாக அந்த பழைய சினிமாக்கள்லாம் பார்க்கும்போது மனைவிமார் வந்து நெத்தியில் திலகமிட்டு நீ வந்து போருக்கு போகிற, வெற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் களத்தை பொறுத்த மட்டில் கள்ளக்குறிச்சியில் நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒய்ஃப்ட்ட நான் பேசினேன், அவங்க அதான் சொன்னாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, என் மனைவிக்கு வந்து அறிவித்தோன்னா முதல்ல எனக்கு சந்தோஷப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வந்தோடனே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்து விருப்ப மனு வாங்கின பொழுது எனது சார்பாக வந்து நான் வந்து மனு கட்டலை. நான் வந்து எனக்கு சீட் வேணும்னு சொல்லி நான் கேட்கல. எனது மனைவிக்கு நான் நெஞ்சில் தான் கேட்டேன். அவங்களுக்கு சீட்டு கிடைச்சா நான் சந்தோஷம் நினச்சேன். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சாதி மறுப்பு களத்தில் இருந்துருக்கிறீங்க. சமூகத்தில் அரசியல் வந்து எவ்வளோ உக்கிரமானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதுவும் ஒரு போராட்ட களமாக தான். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு தனித்தொகுதியில் நின்று விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சியில் இருந்து வேலை பார்க்குறதுங்கிறது அது வந்து எளிமையான ப்ராசஸ் இல்லை. அது எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உள்ளவங்க. ஒரு சாதாரணமாக வந்து அட்வொகேட் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து வழக்கறிஞர்கள் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி முன்னாடி வந்து பேசுகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எதிர்கொள்ளக்கூடிய விஷயமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆள் தான். சட்டம் படிச்சிருக்காங்க, பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, ஆராய்ச்சி படி படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே திறமைகள்லாம் இருக்குது. அதுபோது அவங்களும் வந்து ஒரு அரசியல் பின்புல உள்ள குடும்பத்துலேருந்து தானே வந்திருக்காங்க. அவங்களும் ஏற்கனவே வந்து வழக்கறிஞர், மாநில வழக்கறிஞர், மாநில துணைச்செயலாளராக இருந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இருந்தாங்க. எல்லா கட்சி போராட்டங்கள்லையும் கலந்துருக்காங்க. எல்லா பொதுக்கூட்டங்களையும் இப்போ வந்து கலந்துக்குவாங்க. அவங்கள ஏதாவது ஒரு அரசு பதவியில் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட எய்மு. இப்போ அரசு பதவிக்கு ஆசைப்படுறது, அரக்காசுனாலும் அரசாங்க சம்பளம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஊரில் எங்கள் தாத்தா சொல்ல கேட்டிருக்கேன், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, ரொம்ப நாள் கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அது சும்மா சொல்லலை. ஏன் அந்த அரசாங்க வேலை பற்றி உங்களுக்கு அந்த அபிப்பிராயம்? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு அரசு பதவியில் போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னால் போக முடியல. காரணம் வந்து அரசியல் பணியில் உள்ள இணைஞ்சதுனால. அந்த அதிகாரத்தோடு தான் நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா அந்த அதிகாரத்தோடு தான் மோத வேண்டி இருந்தது இல்லையா? ஆமாம் ஆமாம், அரசு அதிகாரத்தோடு. ஆமாம் ஆமாம், நிறையா மோதல் போக்கில் இருந்துச்சு. எனக்கு ஒரு எய்ம் என்னென்ன, அங்கே நம்மளால் ஒருத்தங்க இருந்தால், நம்மளால்னு சொல்லுது பொலிட்டிக்கலாக, நம்மளால் ஒருத்தங்க இருந்தால் ஒரு வேளை மக்களுக்கு கரிசனத்தோட பேசுவாங்களோ, செய்யலாம் அப்படிங்கிற ஆசை. ஆமாம், ஆசை. அது என் மனைவிக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே சம்பவம் உண்டா? ஏதோ ஒரு அரசியல் ரீதியான போராட்டங்களை நடத்தினப்போ இடத்துல வந்து என்னடா இவன் மனுஷன் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான், சாதாரண கோரிக்கையை கேட்குறோம், நிறைய புரிஞ்சிக்கல, நிறைய அங்கே தானே இது தோணி இருக்கும். அது கேட்குறேன். அது நிறையா அரசு பதவிங்கிறது எனக்கு என்னென்னா
ஒரு ஆட்சியாளருக்கு மத்தியில் எத்தனையோ கோரிக்கை மனுக்கள் வந்து கொடுத்துருக்கோம். அது நிறைவேறக்கூடிய சூழ்நிலை கிடையாது. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு எய்ம் என்னன்னா, என் மனைவியை வந்து நீதிபதியாக்கணும் அப்படிங்கிறதுல முழு இல்ல அதுவும் ஏன் நீதிபதியா நீதிபதியானா 4 பேருக்கு வந்து ஒரு நல்லது செய்யலாம். கண்டிப்பாக வந்து ஏழைகளுக்குன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம். ஒரு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அதிகார வர்க்கத்துக்கு எதிராக வந்து நிறையா வந்து எளிய மக்கள் வந்து போராட்டத்திலே நிறையா வந்து ஆட்சியாளர் செய்யலைன்னா கோர்ட்டத்தை நாடுறாங்க. இப்போ என்னோட மனைவியோட சீனியர் வந்து இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க. அவங்க நிறையா வந்து பொதுமக்களுக்கு வந்து நிறையா செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து மனைவியும் நீதிபதி ஆகக்கூடாது அப்படிங்கிற என்ன எனக்கு இருந்துச்சு. அதுக்கான முயற்சியெல்லாம் நாங்கள் எடுத்தோம். அதுக்கான எலிஜிபிள் எல்லாமே என் மனைவிக்கு இருந்துச்சு. கால சூழ்நிலை வந்து தவறி போயிடுச்சு. அதுக்கடுத்து எலெக்ஷன் வரவும், சட்டமன்ற எலெக்ஷன் வரவும், சரி எப்படியாவது வந்து சரி நமக்கு சீட்டு தேவையில்லை, எனக்கு அந்த ஒரு அதிகாரம் ஏற்றுக்கணும். ஏன் அதை முடிவெடுத்தீங்க தேவை? எனக்கு அந்த எண்ணம் இல்லை. நான் இது வரைக்கும் அப்படி நினச்சதில்லை. நானும் இது வரைக்கும் தலைவர்கிட்ட வந்து கேட்டதில்லை, எதுவுமே கேட்டதில்லை. விருப்பமும் கூட கொடுத்தது இல்லையா? எனக்கு கொடுத்ததில்லை. நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. விருப்பமான என் மனைவி கட்டினேன். என் மனைவி கட்டினப்போ கூட என் மனைவி வந்து என் மனைவிட்ட கேட்கல. நான் உனக்கு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லலை. நான் அவங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எனக்கு என்னோட நட்பாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 தோழர்கள் வந்து அவங்கெல்லாம் வந்து என் மனைவி பேரில் தான் மனு கட்டினாங்க. நான் பிறந்த மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்து மனு கட்டினாங்க. என் மனைவி பேர்லேயே வந்து மனு கட்டினாங்க. மனு கட்டி அவங்கள வந்து சரி கிடைக்குமோ கிடைக்காதோ கட்டி வைப்போம், பிற்காலத்தில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முயற்சி எடுத்தேன். நான் வந்து தலைவர்கிட்ட வந்து எந்த ஒரு அழுத்தம் கொடுக்கல. நான் எனக்கோ என் மனைவிக்கே சீட்டு கொடுங்கன்னு அழுத்தம் கொடுக்கல. அதுக்கு பின்னாடி அறிவித்த பின்னாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அறிவித்த பின்னாடி என் மனைவின்னு தெரிஞ்ச பின்னாடி ஆரம்பத்தில் நான் 90, 91, 92, 93 அந்த காலகட்டத்தில் உள்ள கட்சியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் பூராமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உன்னோட உழைப்பு கிடைச்சா வந்து மரியாதை இது இல்லை. அவங்க உழைப்பு குறித்து பேசும்போது நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே சிலர் சொல்வதை கேட்டிருக்கேன். அவருக்கு வந்து ஒரு நீண்ட அனுபவம் வரலாறு இருக்குது. நீண்ட அரசியல் களம் வரலாறு இந்த அனுபவம்லாம் இருந்தாலும் கூட கடைசியில் ஒய்ஃபு கொடுத்துட்டாங்களப்பா, நமக்கு தானே கிடைச்சிருக்கணும். இல்லை நான் எனக்கு அப்படி கிடைச்சதே கிடையாது, நினச்சதே கிடையாது. நான் இது வரைக்கும் நினச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு இன்னொரு வகையில் கேட்குறேன், எனக்கு கிடைச்சதை விட என் ஒய்ஃபுக்கு கிடைச்சா அது சமூகத்துக்கு பயன்படும் அப்படின்னு ஏன் இல்லை. எனக்கு உள்ளூர வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து காதல் திருமணம் பண்ணேன். காதல் திருமணம் பண்ண பின்னாடி அவங்கள ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு காதல் திருமணம் பண்ணோம், ஏதாவது வீட்டில் கல்யாணம் பண்ணோம், ஒரு குழந்தையாச்சு வீட்டில் இருக்க வச்சோம், அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பொது சமூகத்தை பார்த்துருக்கோம். நம்ம எல்லா போராட்டங்களையும் நான் கலந்துக்கிற பங்கு வராத ஆள் கிடையாது. இன்றைக்கி கட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து அண்ணன் சிந்தனை செல்வன், அண்ணன் ரவிக்குமார் பொதுச்செயலாளர், 2 பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர்கள் எல்லா பேருமே நான் பார்த்து தலைவரோடு நான் இருந்து பார்த்து வந்தவங்க. அது சீனியாரிட்டிக்காக சொல்லவில்லை. அவங்கெல்லாம் வந்து நான் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கிறீங்க. ரொம்ப நாள் இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க யார் எந்தெந்த வருஷம் எப்பப்போ கட்சிக்கு வந்தாங்க, எந்த அனுபவம் ரீதியாக வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நான் வந்து அந்த காலத்தில் வந்து 90, 92, 93 காலகட்டத்தில் அந்த டயத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கப்ப, தலித் பந்தர் ஆஃப் இந்தியா இருக்கப்ப, அந்த டைமிங்கில் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்களோ அவங்க டயத்தில் நான் ஒரு ஆள் தான் சின்ன பையனாக இருந்தேன், டவுசர் போட்ட பையனாக இருந்தேன். இதெல்லாம் வந்து இப்போ உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியாது, பெரும்பாலும் தெரியாது. நான் ஒரு ஆள் தான் வந்து சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டிலேயே யாருக்கும் நான் கட்சியில் போய் இணைஞ்சிருந்தேன். படிக்கிறேன், ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது. ஸ்கூலில் பங்க் அடிச்சுட்டு அரசியல் வேலைக்கு போயிருக்கீங்க. ஸ்கூலில் பங்கெல்லாம் அடிக்கிறது இல்லை. ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் எடுப்பேன். அந்த டயத்தில் நான் வந்து 9th, 10th, 12th, 11th, 12thலாம் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். கிளாஸ் லீடர் நான் தான் எடுப்பேன். நல்லா படிக்கக்கூடிய ஆள் தான் நான். எனக்கு தலைவர் என்னமோ அவரை பார்த்த பின்னாடி எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதோட வேண்டாம். நீங்கள் அவங்க குடும்பத்தில் தான் பொண்ணே கேட்டிருக்கீங்க. ஆமாம், லவ் மேரேஜ் வேறு. ஆமாம். நீண்ட காலமாக ஒருத்தர் பார்த்து ஐக்கானாக பார்த்தவர், அவருடைய குடும்பத்தில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மேலே காதல் வந்துடுச்சு. நீங்கள் சொன்னீங்களா அவங்க சொன்னாங்களா? இல்லை, அவங்க சொன்னாங்களா? ஆமாம் ஆமாம். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து இப்போதைக்கு வேண்டாம், நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தோழர் என்ன சொன்னார்? இல்லை, அவங்களுக்கு தெரியாது. எப்போ தகவல் தெரிஞ்சது அவருக்கு? எனக்கு திருமணத்துக்கு பின்னாடி தான் தெரியும். லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ் பின்னாடி தான் தெரியும். லவ் பண்ணியாச்சு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லவ் மேரேஜ் தெரியும். ஆமாம் 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 ஆமாம். எப்போ என்ன சொன்னார்?
இல்லை அதுக்கு முன்னாடி அவர் எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. இல்லை மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் லவ் மேரேஜ்னு தெரியல அவருக்கு. அப்போ என்ன சொன்னாரு கேட்குறேன். அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, சந்தோஷம் பட்டார். எதுவும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல, சந்தோஷம் பட்டார். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வந்து சும்மா இருக்க வைக்கக்கூடாது, அவங்கள ஒரு பிடெக் வரைக்கும் படிச்சிருக்காங்க, சும்மா வைக்கக்கூடாது. அவர் ஏதாவது ஆலோசனை பிள்ளைய படிக்க வைக்கணும்? இல்லை அதெல்லாம் சொல்லலை. நானாக எடுத்த முயற்சி தான். பிடெக் முடித்த பின்னாடி எம்பிஏ படிக்க வச்சேன், எம்பிஏ ஃபினான்ஸில் படிக்க வச்சேன். அதுக்கு பின்னாடி வந்து லா படிக்க வச்சேன். லா படித்த முன்னாடி எம்எல் படிக்க வச்சேன். எம்எல் படித்த முன்னாடி பிஹெச்டி படிக்க வச்சேன். பிஹெச்டி படித்த முன்னாடி சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லி. நீங்கள் என்ன படிச்சீங்க? நான் லா முடிச்சிட்டேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் பிஹெச்டி படிக்கணும் அப்படிலாம்? இல்லை, நான் தோணலை. எனக்கு தலைவரோடு இருக்கிறனால வந்து எனக்கு அடுத்த வேலை நான் பண்ண முடியல. படிப்பு மேலே ரொம்ப ஆசை இருந்துச்சு? ஆமாம் இருந்துச்சு. படிப்பு மேலேயும் ஆசை இருந்தது. அப்புறம் வந்து இந்த அரசியல் நுகர்வு அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு ஆசை இருந்துருக்குது. இல்லைனா அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து சேரணும்னு யார் இருக்குல்ல, அதிகாரம் பெறுவது அப்படின்னு. அதை வந்து நீங்கள் இவங்க மேலே இப்போ வந்து வீட்டில் அப்பா அம்மா வந்து குழந்தைகள்கிட்ட நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், நீ டாக்டர் ஆகுது, நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், இன்ஜினியர் ஆகுற மாதிரி அவங்க வந்து உங்களுடைய உண்மையான ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்க, அப்படி தானே? ஆமாம். இப்போ தேர்தல் காலத்துக்கு வந்தாச்சு. தேர்தல் காலம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, ரொம்ப நேர்கோட்டில் போகிறது இல்லை. நிறைய பிரச்சனைகள் வரும். களத்தில் நீங்கள் எந்த மக்களுக்காக இருக்கீங்களோ அந்த மக்களே கொஞ்சம் தூற்றப்படுவோம் சில நேரத்தில், சரியாக இருந்தாலும் கூட. அப்படிங்கிற பொழுது இதற்கு அவங்க தயாராகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? என்ன அடிப்படையில் இந்த களத்துக்கு அனுப்பி வச்சிங்க? இல்லை, எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பிடெக் படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்து நடைமுறை பற்றி தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வரும். அதே மாதிரி தான் வந்து ஒரு தீசஸ் ரிப்போர்ட் பிஹெச்டி படிக்கும்போதும் சரி, எம்பிஏ படிக்கும்போதும் சரி, ஒரு தீசஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணேன். கிரவுண்ட் லெவலில் வந்து உள்ள எல்லா நடைமுறையை பற்றி தான் ஒரு ஆராய்ச்சி படிக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து ஒரு அரசியல் ரீதியாங்கிறது மக்களை சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நிறைய குறைகளை சரி பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வந்து அரசியலில் வர்றோம், சம்பாதிக்கிற நோக்கத்தில் வரக்கூடாது. சம்பாதிக்கிற நோக்கத்தில் வந்தோம்னா நமக்கு கெட்ட பேர் வரும். சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாமல் நமக்கு வந்து உழைப்பினால் இருந்த நமக்குள்ள ஒரு இடம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, அது போதுமானது. இனிமேல் வந்து நமக்கு வந்து சம்பாத்தியம்னு எய்ம் பண்ணாமல் பொதுமக்களுக்கு செய்யணும். பொதுமக்களுக்கு என்ன தீர்வோ, கள்ளக்குறிச்சி மக்களுக்கு என்ன தீர்வோ அதை நம்ம செய்யணும். ரைட்டு, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் எதிர்கட்சி வேட்பாளர் அவர் நிற்கிறவரை வந்து ஏற்கனவே நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டாரு, அவர் இந்த சீட்டையே வந்து காசு கொடுத்து வாங்கினார், இப்படிலாம் குற்றச்சாட்டுகள் வழியை நான் கேட்குறேன். இப்போ இந்த களம் இன்னும் டஃப் ஆகுது. நீங்கள் சொல்கிறது வந்து இந்த வேல்யூ சிஸ்டம்லாம் அது வந்து பழைய ஓல்டேஜ் வேல்யூ சிஸ்டம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அன்று ஒரு காலம் இருந்தது, எளிமையாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுலாம் ஒரு வரலாற்றில் சும்மா எழுதி படிக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த களம் வந்து பிரச்சனைக்குரிய தானே, வந்து சில நேரம் நெருக்கடி ஆகலாம். அப்போ வந்து நீங்கள் அவங்கள துணிஞ்சு அனுப்பி வைக்கிறீங்களா, அது எப்படின்னு? நிறைய எங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு தலைவர். எந்த சூழ்நிலை எந்த ஒரு யுக்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. வெற்றி தோல்விங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. நம்ம முதல்ல தனிப்பட்ட முறையில் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கட்சி ரீதியாக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அங்கீகாரத்துக்குள்ள இதை வந்து இங்கே லோக்கலில் கள்ளக்குறிச்சி மக்களும், நம்ம கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களும், திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து முதல்ல அவங்க காதல் சொல்லி நீங்கள் காதலை ஏற்று இப்போ தற்காலிகமாக தவிர்த்து பின்னால் காதலை ஏற்று திருமணம் முடித்து பிள்ளைக்குட்டியில் அவங்கள படித்து இப்படி பெரிய ப்ராசஸ். இப்போவும் கையை கோத்துக்கிட்டு நீங்கள் போய் ஓட்டு கேட்டு போகிறீங்க. காதலர்களாக அங்கே தொடங்கின இந்த பயணம் இருக்குல்ல, இப்போ இந்த கையை கோத்துட்டு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நடந்து போவது அப்படிங்கிற இந்த பயண அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஏன்னா அது சும்மா ஆர்க்கா யோசிச்சு பாருங்க, அங்கே 2 பேரும் ஒரு பொண்ணு பயணம் லவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. இதை அப்படி பார்த்தா இங்கே வந்து வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு இடம், கூடுதல் பொறுப்பு. இப்போ கையை கொத்துட்டு எங்கே போவாங்கன்னா நகை கடைக்கு போவாங்க, ஏதாவது சாமான் சட்டு வாங்குவாங்க, வேற ஏதாவது பொருள் சேர்க்கணும், அந்த இடத்துக்கு வேற ஒரு. ஆனால் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி 2 பேரும் புருஷன் முன்னாடியே 2 போகிறீங்க. இல்லை, எங்களுக்குள்ள வந்து எப்பயுமே வந்து ஒரு 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 சண்டை சச்சரவுகள் வந்து கிடையாது. எதாக இருந்தாலும் நான் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட தகவல் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். அவங்க ஃபேஸ்புக்கு அதெல்லாம் பார்க்குறதுனால, யூஸ் பண்ணுறதுனால, பொது விஷயங்கள் தெரியுறதுனால அவங்க கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் தெரியும். அவங்களுக்கு நல்ல அனுபவமுள்ள ஆளுங்க. அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா
என்னோட தலையீடெல்லாம் இருக்காது, எனக்கு இருக்காது. 100% வந்து அவங்கள நீ எம்எல்ஏ வந்தால் நீங்களே செயல்படுங்கன்னு நான் சொல்லிடுறேன். அது உந்து சக்தியாக இருப்பேன். நான் வந்து எந்த ஒரு தலையீடு செய்ய மாட்டேன். கள்ளக்குறிச்சி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு திருப்திகரமாக அவங்க வந்து செயல்படுவாங்க. யாரோட தலையீடும் இருக்காது. அதில் ஒன்றும் 100% நான் சொல்லக்கூடிய என்னால் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வழக்கறிஞராக இருந்தால் ஒருத்தவங்க ஒன்றும் விவரம் தெரியாமல் வருவாங்க, ஒரு கேஸ்ன்னு வருவாங்க. அதை டீல் பண்ணி அதுக்குள்ள வடிவத்தை உண்டாக்கி அதுக்குள்ளே ஒரு 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 வடிவத்தை உண்டாக்கி அதை செயல்படுத்தி அவங்களுக்கு வெற்றியை தேடி தருவது தான் வழக்கறிஞருடைய வேலை. அதில் முழு சதவீதம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சட்டமன்றத்தில் மக்கள் சார்பாக 100% பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு நல்ல திறமையான ஆள், நல்ல போல்டான ஆள். எனக்கு இந்த விஷயத்த நினைவுபடுத்தி சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இந்த அரசியல் பிரச்சாரத்துக்கு போகிறீங்களே, இப்போ கையை பிடிச்சிட்டுலாம் போக முடியாது, நிறைய பெரிய கூட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போகும்போது உங்களுடைய இந்த ஆரம்பகால நாட்கள் நினைவுக்கு வருதா? ஆமாம், கண்டிப்பாக வருது. என்ன நினைவு வந்துச்சு? நல்ல நினைவு இருக்குது. எதுக்கு இவ்வளோ வைக்கப்படுறீங்க? இல்லை, இப்பயுமே என்னை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஒரு சில இடத்துல அவங்க தான் அவ்வளோ கூட்டு போகிறாங்க. இல்லை, நான் ஒரு சில இதில் தவிர்த்து தான் நிற்பேன். நான் இருந்தாலும் அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஒரு சில இடத்துலலாம் கூப்பிட்டு போயிட்டு ஒன்றிய சில அறிவிப்பும் கூட நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தபோது முடித்தவொடனே உங்கள் கையை அப்படி பிடிச்சாங்க. நீங்கள் ஃபார்வர்டாக எதுவும் செய்யலை, அவங்க தான் வந்து அவங்க கையை பிடிச்சாங்க. இல்லை, 2 பேருமே ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம் இது வரைக்குமே. மாற்று தட்டுலாம் 2 பேருமே எடுத்தது கிடையாது. வீட்டிலலாம் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம். என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நான் அவங்க மேலே அதிகமான பாசமாக இருப்பேன். ஒரு புரிதலோடு உள்ள ஆள், அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. அம்பேத்கருடைய பிள்ளையா இப்போ இந்த இடத்துல நின்று நீங்கள் வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு இல்லை, அதனுடைய ஒய்ஃபுக்கு இப்போ வந்து அம்பேத்கர் முயற்சி செஞ்சார். அம்பேத்கர் வந்து சவிதா அம்பேத்கர் புக்கெலாம் கூட கொடுத்து படிக்க சொல்லியிருக்கிறாரு. அது அவங்களுக்குள்ள சண்டைலாம் வந்துருக்குது, அதெல்லாம் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து அவர் சொன்னார் வீட்டில் அரசியல்லாம் பேசுவார் அப்படின்ட்டு. நீங்கள் அரசியல் ரீதியாக இப்போ என்ன அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பீங்க? இல்லை, எம்எல்ஏ மாத்திரம் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த பதவிகளே வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்புறீங்க, ஒருவேளை மக்கள் சார்ந்த விஷயங்களில் அவங்க ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக விமர்சிப்பீங்க. அது கண்டிப்பாக சுட்டி காட்டுவேன். இதில் தவறு இருக்குது, அது திருத்திக்கிறோம், அதில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் நிறைய குறைகளை சொல்கிறது தான் நம்மளோட வேலை, அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு எது இது சம்மந்தமாக பேசலாம், அது தவறாக பேசிட்டு கூடாது, இது செய்யலாம், கண்டிப்பாக ஒரு உரையாடல் மட்டத்தில். கண்டிப்பாக அதெல்லாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சீட்டை அறிவிச்சதுக்கு பிறகு தோழர் அவங்கள்ட்ட பேசினாரா? திரும்ப தோழர் இல்லை, நானும் கேட்கல அவர்கிட்ட, நானும் எதுவும் பேசல அவங்கள்ட்ட பேசல. ஆனால் அவர் வந்து உங்களை குறித்து மென்ஷன். ஆமாம் கண்டிப்பாக. அதில் வந்து நான் வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். அண்ணனுக்கு இந்த ஒரு இன்டர்வியூ மூலயமா ரொம்ப நன்றியாக இருப்பேன். எந்த காலத்துலையும் மறக்க மாட்டேன். 100% வந்து அண்ணனுக்கு உண்மையாகவும் கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பேன். அதில் ஒன்றும் மாற்றுக்கிட்டே இல்லை. நானும் என்னோடய குடும்பமும் நன்றி கடனோடு இருப்போம். குடும்பமாக நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்க குழந்தைங்க கணவர் சகிதமாக போய் ஓட்டு கேட்குறோம் அப்படின்ட்டு. அம்பேத்கர் குறித்து சொல்லும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக அவனுக்கு அழுக வந்துச்சு. அவங்க எவ்வளோ இந்த உணர்வோடு ஒன்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. நீங்கள் பேசும்போதும் உங்கள் கண் கலங்குச்சு. இதே உணர்வோடு நீங்கள் மக்கள் பணி ஆற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீங்கள் அதுக்கு உத்வேகமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. நண்பர்கள், இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.